ஹவுஸ் ஹஸ்பண்ட் 3 வருடங்களாக காதலித்து அவளை திருமணம் செய்து கொண்டேன். தற்போது எங்களுக்கு ஒரு மகள். வாழ்க்கை நல்ல புரிதலுடன் சென்று கொண்டிருக்கிறது. அன்று என் மனைவி தங்கை திருமணத்திற்கு சென்றிருந்தோம். மனைவி தன்னை திருமண கொண்டாட்டங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தாள். என் செல்ல மகன் என்னுடைய ஒட்டி கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவள் எப்போதும் என் கூடவே இருப்பாள். அவளுக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்வேன். நாங்கள் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும்போது என் மகளின் டயாப்பர் ஈரமாகிவிட்டது. அதை நான் மாற்றுவதற்காக அவளை பாத்ரூம் கூட்டி சென்றபோது என் மாமியார் என்னை தடுத்தார். பிறகு தனியாக என்னிடம், தாங்கள் இந்த வீட்டின் மருமகன், கூடியிருக்க சொந்தக்காரர்கள் தவறாக நினைப்பார்கள், மாலதியை கூப்பிடுகிறேன், அவள் டயப்பர் மாட்டி விடட்டும் என்று சொன்னதுடன் என் மனைவிக்கு குரல் கொடுத்தாள். இதுவும் என்னுடைய வேலைதான், நான் எப்போது செய்வதுதான் என்று நான் சொல்வதற்குள் அவர் என் மனைவியை அழைத்து விட்டார். நானும் என் மனைவியும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டோம். நான் வீட்டில் எல்லா வேலையும் பார்ப்பது ஒன்று புதிதல்லவே. நான் ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்பது எனது மாமியாருக்கு தெரியும். பிறகு ஏன் அவர் இப்படி சொல்கிறார் என்பதுதான் எனக்கு வியப்பாக இருந்தது. வீட்டின் உறவினர்கள் இருப்பதால் மாமியாருக்கு இது அவமானமாக இருந்திருக்கலாம். பலரின் முகத்தில் எல்லல் சிரிப்பு இருந்ததை கவனித்தேன். இது எனக்கு புதிதல்ல. என் திருமணத்திற்கு முன்பே என்னை கிண்டல் செய்தவர்கள் ஏளாயிரம். நான் ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்பது உண்மையாக இருந்தாலும் யாரும் அதை பற்றி பேசக்கூடாது என்பதுதான் என் மாமியாரின் கவலை. ஒரு விஷயம் நமக்கு அவமானம் தருவதாக இருந்தால் அதையே மீண்டும் மீண்டும் பேசி நம்மை கேலி செய்வதுதான் நம் மக்களின் பழக்கம் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் தெளிவாகவே இருந்தேன். நான் முடிவு செய்தது தவறான விஷயமே அல்ல. என்னுடைய நிலைப்பாட்டை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். எங்கள் ஊரைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து மணந்து கொண்டேன். யாருக்கு நல்ல வேலை முதலில் கிடைக்கிறதோ அவர்கள் வேலைக்கு போகலாம் என்றும் மற்றவர் வீட்டை கவனித்துக் கொள்வது என்றும் நாங்கள் காதலித்த காலத்திலேயே முடிவு செய்து விட்டோம். என் மனைவிக்கு கிடைத்த வேலை அவளுக்கு பிடித்தமானதாகவும் முன்னேற்றம் கொடுக்கும் வேலையாகவும் இருந்தது. நல்ல சம்பளமும் கிடைத்தது. எனவே எங்கள் முடிவுப்படியே அவள் வேலையை தொடர்ந்தாள். நான் வீட்டை பார்த்து கொண்டேன். வீட்டு வேலைக்காக நான் யாரையும் வைத்து கொள்ளவில்லை. எல்லா வேலைகளையும் நானே செய்கிறேன். வீட்டை சுத்தம் செய்வது, பெருக்கி துடைப்பது, சமைப்பது, பாத்திரங்கள் கழுவி வைப்பது, துணி துவைப்பது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவது, குழந்தையை பார்த்து கொள்வது என சகல வேலைகளையும் நானே செய்கிறேன். ஒருவேளை நாங்கள் வீட்டு வேலைக்கு யாராவது வைத்துக்கொள்ள நினைத்தாலும் கூட வேலைக்கு வருவதற்கு வேலையாட்கள் தயங்குவார்களோ என்னவோ. என் வீட்டில் நான் கடைக்குட்டி. 2 அண்ணன்கள் இருந்தாலும் அம்மாவுக்கு நான் எப்போதும் உதவி செய்வேன். நான் சிறுவனாக இருந்தபோதே என்னை பொம்பளச்சட்டி என்று எனது நண்பர்கள் கேலி செய்வார்கள். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அம்மா ஒரு வேலையை செய்யும் போது அதை நான் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? எந்த வேலையாக இருந்தால் என்ன என்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் இன்று டெல்லியில் இருக்கும் படித்த நல்ல வேலைக்கு போகும் என் நண்பர்கள் கூட என்னுடைய வேலை தெரிவு குறித்து புரிந்து கொள்கின்றனர். ஆனால் நான் என் சொந்த ஊரான மதுரைக்கு போகும்போது அங்கு கேலி பேச்சுக்களை சந்திக்கிறேன். அரசியல் அல்லது பொது விஷயங்களை பற்றி அவர்கள் பேசும்போது அப்போது நான் பேசினால் என்னை தடுத்து, உனக்கு இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் வீட்டு வேலை மாதிரி ஸ்லோபமானது இல்லை என்று கூறி என்னை மட்டம் தட்டுவதாக நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு முறை என் நண்பர்கள் ஏதோ பேசிக்கொண்டிருந்த போது நான் எனது கருத்தை சொல்ல தொடங்கினேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ போய் டீ போடு என்று சிரித்து ஏளன செய்தறான். நான் சிரித்து கொண்டே, டீ மட்டும் போதுமா, சூடா பக்கடாவும் போடட்டுமா என்று எதிர்கேள்வி கேட்டேன். நான் எதிர்கொள்ளும் கேள்விகள், கேலிகள், நையாண்டி நக்கல்கள் அனைத்தையும் இயல்பாக எதிர்கொள்கிறேன். ஏனெனில் நான் செய்வது என்ன, அது சரியா தவறா என்று ஆழமான புரிதல் எனக்கு இருக்கிறது. நான் இயல்பாக இருந்தாலும் சில சமயம் எனக்கு தெரிந்தவர்கள் என்னை சீண்டி விருப்பத்துவதற்காக ஃபோன் செய்து, இன்றைக்கு சமையலில் என்ன ஸ்பெஷல், சாப்பிட வரட்டுமா என்று கேட்பார்கள். வீட்டு வேலைகளுக்கு யாரும் பெரிய மதிப்பு கொடுக்காததாலும் வீட்டு வேலை என்றால்
பெண்களுடையது. ஆண் என்றால் வெளியில் சென்று பணம் சம்பாதித்து கொண்டு வருவது என்ற நமது சமூகத்தின் எண்ணம்தான் இதற்கு காரணம் என்பது எனக்கு தெரியும். நான் சோம்பேறியாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஜாலியாக இருக்கிறேன் என்று நண்பர்கள் விமர்சிப்பார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. வீட்டு வேலைகள் மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியில் சென்று செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையும் நான் செய்கிறேன். திருமணமாகி 2 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு மகள் பிறந்தால் ஒரு குழந்தையை பராமரிப்பது என்பது முழு நேர வேலை. அதற்கு பொறுப்பும் பொறுமையும் அதிகம் தேவை. வீட்டை பார்த்து கொள்வது, குழந்தையை குளிக்க வைப்பது, உணவு ஊட்டுவது, வெளியில் அழைத்து செல்வது என குழந்தையை பற்ற எண்ணங்களே எனக்கு சுற்றி வருகிறது. குழந்தையை பூங்காவிற்கு அழைத்து செல்லும்போது முதலில் அங்கிருந்த தாய்மார்கள் என்னை பார்த்து கிண்டலாக சிரித்தார்கள். மகளை மற்றும் கொஞ்சுவார்கள். ஆனால் சில நாட்களில் அவர்கள் பேசும் துணியே மாறிவிட்டது. பண்புடன் பழக ஆரம்பித்தார்கள். மனைவி வேலைக்கு போகிறாள், நான் தான் குடும்பத்தை நிர்வகிக்கிறேன் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நான் வேற்று உலகத்து மனிதன் என்பதை போல் பார்ப்பார்கள். அவர்களின் பேசும் பொருளாய் நான் மாறியிருப்பேன் என்பதும் எனக்கு தெரியும். வீட்டு வேலைகளை ஆண்கள் செய்வதை தரக்குறைவாக நினைப்பதும், பெண்களை மட்டமாக நினைப்பதும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தான் என்று புரிந்தது. தன் கணவன் வீட்டு வேலைகள் செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கும் பெண்கள் கூட ஒரு அளவுக்கு மேல் அதை விரும்புவதில்லை என்பதையும் நான் நிதர்சனமாக உணர்ந்தேன். மதிப்பே இல்லாத வேலையை நான் செய்வது போலவும், எனக்கு திறமையில்லை என்றும் அதனால்தான் வீட்டு வேலை செய்கிறேன் என்றும் சமூகத்தின் பொது பார்வை என்னை சுட்டி காட்டுகிறது. பொறுப்பு இல்லாதவன் என்று எனக்கு முத்திரை குத்துகின்றனர். திருமணமாகி நாங்கள் தனி குடித்தனம் இருந்தபோது வீட்டுக்கு பெற்றோர்கள் வந்தனர். வீட்டு வேலைகளை நான் செய்வதை பார்த்த அம்மாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. அதை நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் ஜாடமாடையாக உணர்த்தினார். ஆனால் அம்மாவுக்கு நான் வீட்டு வேலைகளில் உதவி செய்யும் போது அது அவருக்கு தவறாக தெரியவில்லையே. ஏன் வேலைக்கு போகவில்லை? வெளியில் போய் வேலை தேட வேண்டியதான? கிடைக்கும். வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒன்றுக்கும் உதவாத வேலைகளை பார்த்தால் யார் உன்னை மதிப்பார்கள்? இப்படி பல கேள்விகள். என் தாயின் சங்கடத்தை புரிந்து கொண்டு என் மனைவியும் அப்போது வீட்டில் என்னுடன் சேர்ந்து வேலை செய்வாள். ஆனால் அவளால் இரண்டையும் சமாளிக்க முடியவில்லை. ஒரு பெண் வேலைக்கு சென்றால் வீட்டு வேலையும் பார்க்க வேண்டும் என்பது ஏன் கட்டாயப்படுத்தப்படுகிறது? ஒரு பெண் வேலைக்கு செல்ல தயாரானால் இரட்டை வேலை பார்க்க வேண்டியது அத்தியாவசியமா? ஒரு ஆணிடம் யாரும் அப்படி எதிர்பார்க்கவில்லையே. எனவே வேலையே செய்ய வேண்டாம் என்று மனைவியை தடுத்து விட்டேன். ஆனால் என் அம்மாவுக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் அந்த விஷயத்தில் அவர் இன்றுமே வாய் பேசாத மௌனிதான். அவர் ஏதாவது சொன்னால் அதற்கு நான் பொறுமையாக அவர் ஏற்றுக்கொள்ளும் பதிலை சொல்லிவிடுவேன் என்று அவருக்கு தெரியும். இப்போது மகளுக்கு பள்ளிக்கு செல்கிறாள். வீட்டு பாடமாக ஃபேமிலி ட்ரீ வரைய சொல்லி இருந்தார்கள். நான் வெளி வேலையாக சென்றிருந்தேன். என் மனைவி மகளுக்கு உதவி செய்தால் அதில் குடும்ப தலைவன் என்ற இடத்தில் என்னுடைய பெயரை நிரப்பியிருந்தார்கள். வீட்டுக்கு வந்து நான் இதை பார்த்து இது தவறு என்று சொன்னேன். வீட்டுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கும் ஒருவர்தான் குடும்ப தலைவர். எனவே என் மனைவி மாலதியின் பெயர்தான் அந்த இடத்தில் இடம்பெற வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆனால் அதற்கு மாலதி ஒத்துக்கொள்ளவில்லை. ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி என்பவர் ஆண் அல்லது பெண் யாரு வேண்டாலும் இருக்கலாம். குடும்பத்திற்காக எல்லா வேலையும் செய்பவர்தான் குடும்ப தலைவர், ஒரே ஒரு வேலையை செய்பவர் அல்ல என்று கூறி என் பெயரை மாற்ற மறுத்துவிட்டால், மாற்றங்கள் என்னும் போது தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, கல்வி, வேலை, இடம் மாறுதல் போன்ற பல்வேறு விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் நமது இந்திய சமூகம் வீட்டு வேலை என்னும்போது மட்டும் சற்றே பின்தங்கி இருக்கிறது. இதிலும் மாற்றம் வரும், ஆனால் சற்று காலம் எடுக்கும். இன்று கூட்டு குடித்தனங்கள் அரிதாகிவிட்ட நிலையில் தனியாக வசிக்கும் தம்பதிகள் இருவரும் வேலைக்கு சென்றால் குடும்ப பராமரிப்பு, குழந்தை வளர்ப்பு என இருவரும்
ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. மன அழுத்தம், மனசோர்வு என்று பல அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். அப்போது யாராவது ஒருவர் வேலை பார்க்கலாம், மற்றவர் வீட்டை பராமரிக்கலாம் என்று முடிவு செய்வதற்கான மாற்றங்கள் பெருகிவிட்டன. ஆனால் மாற்றம் நிகழ்ந்தே தீரும். மாற்றம் ஒன்றை மாறாதது நான் எடுத்து வைத்திருக்கும் அடி. மாறி வரும் காலத்தில் ஆண்கள் எடுக்க வேண்டிய முதல் அடி.